ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விக்கி. நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற சினிமா ஆக்ட்ரஸஸ் பற்றி இருக்கிற நியூஸுக்காண்டி தான் இந்த ரோலிங் சார். இந்த ரோலிங் சார்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கொஞ்சம் ஷேம் பப்பி ஷேம் ஆக்டர்னே சொல்லலாம். ஆமாங்க, வேற யாரும் இல்லை, நம்ம ஜானி சீன்ஸ். ஜானி சீன்ஸ் அப்படின்னோடனே சீஷோ மை காட் அப்படின்னு தானே எல்லாத்துக்கும் சொல்லுது. ஜானி சீன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரசிகர்கள் உலகெங்கிலும் இருக்கிறாங்க. அதுலேயும் ரொம்ப அதிகமான ரசிகர் மன்றமே வைக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு நாடுனே சொல்லலாம். அந்த நாட்டில் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க. அது எந்த நாடாக இருக்கும் அப்படின்னு நம்மளாம் போயிட்டு அவரை பற்றி சர்ச் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு வீடியோலாம் தேடி பார்த்தா, நீங்க நினைக்கிற மாதிரி வீடியோ இல்லை. யூடியூப்ல இவர் ஒரு தனியாக சேனல் வச்சிருக்காரு, வேற எதுவும் இல்லை. அது பேர் சின்ஸ் டிவி அப்படின்னு சொல்லிட்டு. அதுல என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் பண்ற அன்றாட வாழ்க்கை, அந்த அன்றாட வாழ்க்கை கிடையாது, அது அவர் வேலை. வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது, வெளில ஊருக்கு போகிறது, இந்த மாதிரி ஜாலியாக இவர் என்டர்டெயின் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவாக எடுத்து போட்டுருப்பாரு. அப்படி அவர் இருக்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகம், நமக்கு எந்த ஊரில் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, நம்ம ஊர் வீடியோலாம் எந்த ஊரில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்காரு, இவர் யூடியூப் சேனல் எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்காரு. செக் பண்ணி பார்த்தா கச்சன்னு ஏகப்பட்ட பேர் வந்து இவர் வீடியோ பார்த்துருங்க. வேற நாடு, வேற மாநிலம், ஏன் கண்டம் விட்டு கண்டம்லாம் இவர் வீடியோ ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது அப்போ தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், பங்கமான ஒரு விஷயம். கற்புக்கு நேர் போன நம்ம நாட்டில் இருந்து கருமோ இதெல்லாமா பேசுற அப்படின்னு என்ன நீங்கள் இந்த செகண்ட் கூட யோசிச்சிருக்கலாம்ல. ஆனால் ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, ஜானி சின்ஸுக்கு அதிகமாக ரசிகர்கள் இருக்கிறதே இந்தியாவில் தாங்க. கொஞ்சம் பங்கமாக தான் இருக்குது, ஆனால் அதான் உண்மை. I know I have a big following in India. I honestly don't know how I became so popular in India. I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please? okay, okay. Okay? But I thank you guys. அதிகமா எந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் பார்த்துருக்காங்கன்னு இவரும் பார்த்துருக்காரு. பார்த்த முதல் இடத்துல இருக்கிறது USA, ரெண்டாவது இடத்துல இருக்கிறது இந்தியா. நல்ல வேலை, இந்தியாவுக்கு 2வது இடம் அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. அதான் கிடையாது. இப்பதான் இன்னொரு விஷயம் இருக்குது. சரி, இந்த மாதிரி தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு, அதிகமா இவரோட வீடியோ வாட்ச் பண்ணது யாருன்னு செக் பண்ணி பார்த்தப்ப USA கீழே போயிடுச்சு, இந்தியா மேலே வந்துருச்சு. ஏன்னா அதிகமாக பார்த்ததே நம்ம ஊருக்காரனுக்கு தான். சரின்னு சொல்லிட்டு இப்படியே பார்க்கும்போது கமெண்ட், அடுத்து லைக்கு, இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சது இந்தியா மட்டும்தான். ஓ மை காட், எப்படியோ இந்தியாவுக்கு ஒரு முதல் இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல. என்னடா இது இவ்வளோ கேவலமா இருந்துச்சு, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. அந்த மாதிரி நம்ம ஊர் காரணங்களாம் நம்மளெல்லாம் யாருமே பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு இந்த வீடியோலாம் நிறைய பார்த்துருப்பாங்களோ என்னமோ தெரில. அவரோட வீடியோலாம் எடுத்து பார்த்துருக்காங்க. பாவம், அவங்க எதை எதிர்பார்த்து அந்த வீடியோலாம் ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரில. அந்த மனுஷன் அதில் எதுவுமே அந்த மாதிரி பண்ணலை. ஏன்னு கேட்டால் அவர் போட்டுக்கிறது ஃபுல்லாகவே ட்ராவல் வீடியோ, என்ன நான் ஒர்க் அவுட் பண்ணலாம், என்ன சாப்பிட்றேன் கொள்றேன், இந்த மாதிரி தான் ஃபுல்லாக போட்டுக்காரு. அதில் தான் நம்ம ஆளுங்க தொக்கா மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லணும். சமீபத்தில் ஒரு யூடியூபர் என்ன பண்ணியிருக்காரு, இவர்கிட்ட போய் இன்டர்வியூ எடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூல இவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்போ ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஏகப்பட்ட மெயில் வரும்பா என்னோட பர்சனல் மெயில் ஐடிக்கு. அந்த மெயிலாம் நான் எடுத்து பார்ப்பேன். அதில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, I get tons of emails every day from all kinds of guys. Let me get a chance, let me get a chance, let me get a chance. But அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெயில் வந்திருக்கான். உடனே ஒரு டவுட் வந்திருக்கு. இந்த இன்டர்வியூ எடுத்தவர் என்ன பண்ணிட்டாரு, வேகமா அது மாதிரி இந்தியாவிலேருந்து எதுவும் மெயில் வருமா அப்படின்னு நம்ம ஊர் காரணங்க மேலே ஒரு நம்பிக்கையில இந்த கேள்வியை கேட்டுட்டாரு. But how many mails do you get from India? from India, I have to say the majority of emails I get are from India. அங்கதான் அசிங்கமே ஏற்பட்டது. என்ன அப்படின்னா, அவருக்கு வந்த மெயில அதிகபட்சமான மெயில் வந்ததே இந்தியாவில இருந்து தானா. நாம தான் நம்ம ஊர் காரணங்களாம் ரொம்ப சொக்கா தங்கம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன பண்றது, பொள்ளாச்சி ரேப் கேஸ் மாதிரி ஏகப்பட்ட பேர் நம்ம ஊர்ல தானே நடந்துட்டு இருக்கு. வெளிநாட்டுல நடக்கிற ரேப்போட இங்கதான் அதிகமா ரேப் நடந்துட்டு இருக்கான். இப்ப அதையும் ஒரு சர்வே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. வெளியே பார்க்கும் போதுதான் அப்படியே வெள்ளந்தியா இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ள என்ன வேலை பார்க்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதே. இதெல்லாம் யாருக்குமே தெரியாம தானே நடக்குது. இதனால என்ன ஆக போகுது, நம்ம பேர் கெட்டு போக போதா அப்படின்னு நீங்களா நினைச்சிட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போதான் கொக்கி போடுற மாதிரி ஒரு விஷயம் கம்மியாக மாட்டேங்குது. கேரளால ஒரு பஸ் கம்பெனியோட பஸ் பேரே பார்த்தீங்கன்னா பிரேசர். அந்த பஸ்ல முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் வரைஞ்சி வச்சிருக்க எல்லா ஆக்டருமே பார்த்தீங்கன்னா பான் ஸ்டார் மட்டும் தான். நமக்கு டக்குன்னு தெரியுற சன்னி லியோனா இருக்கட்டும், மியா கலிஃபாவா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஜானி சிம்ஸா இருக்கட்டும், இவங்க போட்டோ தான் சுற்றி வரைஞ்சி வச்சிருக்காங்க. பின்னாடி பஸ்ஸோட பேக் சைடு பெரிய சைஸ்ல ஜானி சிம்ஸ் போட்டோ வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் தான் இருக்கல எல்லாத்துக்கும் ஈஸியாக தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படின்றதுனால. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், நம்மளுங்க சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்களோ இல்லையோ, இப்போ இந்தியாவில் இவருக்கு ஒரு சங்கம் வைக்க போறாங்கன்றது மட்டும் கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவரே அஃபிஷியலாக அவரோட பேஜில் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. I gotta say,
I gotta give it to India. You guys are the most loyal and best fans. எனக்கு அதிகமா ரசிகர்கள் இருக்கிற ஒரே நாடு இந்தியா, இந்தியா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அந்த வீடியோ முடியும் போது தன்யவான் அப்படின்றத கஷ்டப்பட்டு கூகுள் வாய்ஸ் டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு ஒரு 10 தடவை கேட்டு அந்த தன்யவானா அவர் சொல்லிடுறாரு. So India, धन्यवाद 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 धन्यवाद. இது வந்து தெரிஞ்சுக்கங்க எந்த அளவுக்கு ஜானி சின்ஸ் இந்தியாவில் ஃபேமஸா இருக்கிறான்னு. எத்தனை பயப்பிள்ளைங்க இன்கோகினேஷன் மோட்ல போட்டுட்டு இந்த வீடியோலாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா அவங்களுக்குலாம் தெரியல அந்த மோட்ல போட்டாலும் நம்மளை ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சே மானம் மல்லாக்கப்படுத்து மொத்தமா போயிடுச்சே. இந்தியா எதுலையோ ஃபர்ஸ்ட் வரும்னு பார்த்தா கிடைக்கல. ஜானி சின்ஸுக்கு ரசிகர் பண்றதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்துடுச்சு. ஓ மை காட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை டாயிங்னு அழுத்தி விட்டு போங்க. ஓகே, இதோட கடைமுட்டி கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு. டாடா பை பை, இட்ஸ் விக்கி. All right, thank you guys for watching. Please like, subscribe, and share this vlog. धन्यवाद Dhanyavad. மொட்டை பையன் ரொம்ப ரொம்ப